ஆறுசாமிபுரத்தில் கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக இறந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். நாட்டையே உலுக்கிய இந்த துயர சம்பவத்தில் இறந்தவர்களின் குடும்பத்தினரிடம் விஜய் ஆறுதல் கூறாமல் இருந்து வந்தார். இது குறித்து சமூக வலைதளங்களில் விஜய் மீது கடும் கண்டனங்கள் எழுந்து வந்தன. இந்த நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தவர்களின் குடும்பங்களை சேர்ந்தவர்கள் வீடியோ கால் மூலம் தொடர்பு கொண்டு விஜய் ஆறுதல் தெரிவித்தார். அப்போது விரைவில் நேரில் சந்திக்க வருவதாக உறுதியும் அளித்திருந்தார். கரூர் சம்பவத்துக்கு பிறகு இப்போது வரைக்கும் தாவேக தரப்பை விளக்கி பேச 2ஆம் கட்ட தலைவர்கள் என யாருமே அங்கே இல்லை. இருக்கும் 1-2 பேரும் வழக்குக்கு பயந்து தலைமறைவாகி இருந்தனர். தாவேகாவின் அடிப்படை கட்டமைப்பே ஜனநாயகத்தன்மை அற்றது. விஜயின் நட்சத்திரத்தன்மை மட்டுமே பிரதானமாக இருந்தால் போதும் என்ற நினைப்பில் கட்டப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கும் கட்சி அது. மேலும் அரசியலை ஏதோ புதிதாக சந்தைக்கு வந்த சோப்பு ஷாம்பை விற்பது போல பிராண்டிங்காக மட்டுமே அவரின் வியூக தரப்பு அணுகுகிறது. விஜயின் முகம் மட்டும்தான் தாவேகாவின் அடையாளமாக இருக்க வேண்டும் என்பது அவர்களின் வியூகம். கரூர் சம்பவத்தின் போது விஜயை அங்கிருக்க வேண்டாம் என உடனே அழைத்ததும் சம்பவம் முடிந்து 3 நாட்கள் கழித்து முதல்வருக்கு சவால் விட்டு வீடியோ போட வைத்தது, ஊடகங்களில் பேச தயாராக இருந்த நிர்வாகிகளையும் அடக்கி வைத்ததென பல சம்பவங்களில் விஜயின் வியூக தரப்பின் மீது முக்கிய நிர்வாகிகளும் அவரின் வர்ச்சுவல் வாரியர்ஸும் அப்செட்டில் இருப்பதை அறிய முடிகிறது. இதெல்லாம் விஜய்க்கு தெரிகிறதா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியே. இந்த நிலையில் கரூர் நெரிசலில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினரையும் சென்னைக்கு வரவழைத்து தனியார் அரங்கில் வைத்து சந்திக்க தாவேக தலைவர் விஜய் திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூரில் நேரில் சென்று சந்திக்க பணிகள் நடந்து வருவதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது அந்த திட்டமே மாற்றப்பட்டுள்ளது. நடிகராக இருந்தபோது ஈழப் பிரச்சினைக்கு போராட்டம், காவேரி நதிநீர் பிரச்சினையில் உண்ணாவிரதம், அனிதா மரணத்திற்கு நேரில் சென்று ஆறுதல், ஸ்டெர்லைட் போராட்டத்தில் இறந்தவர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று ஆறுதல், ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பங்கேற்பு, பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு எதிர்ப்பு என பல தருணங்களில் விஜய் தனது செயல்பாடுகளால் பாராட்டப்பட்டு இருக்கிறார். கட்சி தொடங்கிய பிறகு அவர் நேரடியாக பங்கேற்ற போராட்டக் களம் பரந்தூர் போராட்டம் மட்டும்தான். கட்சி தொடங்குவதற்கு முன்னதாக 2023இல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி, திருநெல்வேலி மக்களை நேரில் சென்று நிவாரணம் வழங்கியவர். கட்சி தொடங்கிய பிறகு கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணத்தின் போதும் நேரில் சென்று விசாரித்தவர்தான் இந்த விஜய். ஆனால் ஒரு தலைவனாகிய பிறகு கடந்த ஆண்டு இறுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை தனது அலுவலகத்திற்கு அழைத்து வந்து நிவாரணம் வழங்கினார். பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவது, நிவாரணம் வழங்குவதுதான் சாலச்சிறந்த நடவடிக்கை. ஆனால் அலுவலகத்திற்கு அழைத்து வந்து நிவாரணம் வழங்கியதால் பனையூர் பண்ணையார் என்று விமர்சித்தன எதிர்க்கட்சிகள். அந்த நேரத்தில் விஜய் சம்பவ இடத்திற்கு வந்தால் தேவையற்ற கூட்ட நெரிசல், பாதுகாப்பு குளறுபடிகள் ஏற்படும் என்று பல காரணங்கள் சொல்லப்பட்டன. உதவி தேவைப்படுவோருக்கு உதவி சென்று சேர்கிறதே, அந்த எண்ணமே போதும் என்றெல்லாம் சீமான் கூட வரவேற்றார். இதற்கு விஜயின் கடைசி பட ஷூட்டிங் நெருக்கடிகள் எல்லாம் காரணமாக சொல்லப்பட்டன. அந்த படத்தின் ஷூட்டிங் பணிகள் கடந்த மே மாதத்தோடு முடிந்ததாக தெரிகிறது. அந்த நேரத்தில் தூய்மை பணியாளர்களை விஜய் தனது அலுவலகத்திற்கு அழைத்து வந்து பேசியது விமர்சனத்தை ஏற்படுத்தியது. கரூரில் நடந்த மிகப்பெரிய சம்பவத்துக்கு அவர் மீதே குற்றம் சாட்டப்பட்ட போதும் சம்பவம் நடந்த 3வது நாளில் அதே பனையூரில் உட்கார்ந்து கொண்டு வீடியோ வெளியிட்டார் விஜய். நான் பனையூர் வீட்டில் இருப்பேன் அல்லது அலுவலகத்தில் இருப்பேன் என அந்த வீடியோவில் கூறியிருந்தார். அடுத்த சில நாட்களிலாவது வெளியே வந்து கரூர் செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 27 நாட்கள் கடந்தும் அவர் வீடியோ காலில் பேசினாரே தவிர இன்னும் கரூர் செல்வதில் குழப்பத்திலேயே இருந்து வருகிறார். இப்போது பாதிக்கப்பட்டவர்களை பனையூர் அழைத்து வரவும் திட்டமிட்டுள்ளார்.